வணக்கங்க. நம்ம மளிகை பொருள் வாங்குறப்போ குளிக்கிறதுக்கு தனியா, பாத்திரம் கழுவ தனியா, துவைக்கிறதுக்கு தனியான்னு பல சோப்புகள் வாங்குறோங்க. ஏன் ஒரே சோப்பு வாங்க மாட்டேங்கிறோம்? ஏன் வாங்கி உபயோகப்படுத்தி தான் பார்க்கலாமே. எப்பயாச்சும் யோசிச்சிருக்கோங்களா? உங்கள யாராச்சுக்கும் சில சோப்புகள் உபயோகப்படுத்தும் போது மட்டும் அலர்ஜி வந்திருக்குங்களா? உதாரணமா தோல் உரியற மாதிரியோ, கை எரியற மாதிரியோ, கை செவந்து போகிற மாதிரியோ ஏதாச்சும் அப்போ அந்த சோப்பு உங்களுக்கு ஒத்துக்கலைங்க. பொதுவா ஒரு பொருளோ இல்ல திரவமோ அதுல இருக்கிற ஹைட்ரஜன் அயான்களை வச்சுதான் அது அமிலத்தன்மை உடையதா இல்ல காரத்தன்மை உடையதா அப்படின்னு கண்டுபிடிப்போங்க. ஆங்கிலத்துல சொல்லணும் அப்படின்னா ஹைட்ரஜன் அயானோட கான்சென்ட்ரேஷனை வச்சுதான் அதோட pH அசிடிக்கா இல்ல ஆல்கலைனா அப்படின்னு சொல்லுவோங்க. இது எல்லா உயிர்களுக்கும் முக்கியம். நம்மளோட ரத்தம், வியர்வை, கண்ணீர், தோலுக்கு கூட pH இருக்குங்க. இது சரியான அளவு இருந்தா மட்டும்தான் எல்லாமே சரியா நடக்குங்க. இப்ப சோப்பு பத்தி சொல்றேன்னு சொல்லிட்டு எதுக்கு சம்பந்தமே இல்லாம இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறீங்களா? இல்லைங்க, சம்பந்தம் இருக்குங்க. குளிக்கிற, துவைக்கிற, பாத்திரம் கழுவுற சோப்புகளோட என்னென்ன அதுல சேர்க்கிறாங்க அப்படிங்கறத வச்சு அதோட pH சொல்லிட முடியுங்க. சோப் செய்யும் போது எவ்வளவு சவரக்காரம், அதாவது டிடர்ஜென்ட் பயன்படுத்துறாங்க, சோடியம் பயன்படுத்துறாங்களா இல்ல பொட்டாசியம் பயன்படுத்துறாங்களா அப்படிங்கறத வச்சுதான் அது எதுக்கு உபயோகப்படும் அப்படிங்கறத முடிவு பண்ண முடியுங்க. துவைக்கிற, பாத்திரம் கழுவுற சோப்புகளோட pH 8ல இருந்து 10 வரைக்கும் இருக்கலாம்ங்க. குளிக்க, கை கழுவ பயன்படுத்துற சோப்புகளோட pH 6ல இருந்து 8 வரைக்கும் இருக்கலாமுங்க. நம்ம பயன்படுத்துற ஷாம்புவோட pH 6ல இருந்து 7 வரைக்கும் இருக்கலாமுங்க. நம்ம தோலோட pH 5.5 தானுங்க. நம்ம பயன்படுத்துற சோப்போட pH இத ஒட்டி இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாங்க. ஏனுங்க ஒன்னும் புரியலையா? இப்போ எளிமையா சொல்லட்டுங்களா? காரத்தன்மை அதிகமா இருக்கிற சோப்பு செல்களை கொல்லுங்க. நம்ம பயன்படுத்துற பாத்திரம், துணிகள்ல எல்லாம் நிறைய நுண்ணுயிரிகள் இருக்குங்க. அத கொல்றதுக்காக அந்த சோப்புகள்லையும் பவுடர்கள்லையும் நிறைய ஆல்கலைன், அதாவது காரம் சேர்த்திருப்பாங்க. இதுவே நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம தோல்ல இருக்கிற நுண்ணுயிரிகளோட சேர்த்து நம்ம தோல்ல இருக்கிற செல்களும் சேர்ந்து அழிஞ்சு போகுங்க. இது நமக்கு நல்லது இல்லைங்க. அதனால குளிக்கிற சோப்புல கம்மியான டிடர்ஜென்ட் தான் சேர்த்திருப்பாங்க. குளிக்கிற சோப்பை கழுவுறதுக்கு போட்டோம் அப்படின்னா கிருமிகள் சாகாதுங்க. அப்ப நம்ம சோப் கிருமிகளை கொல்லாதா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கொல்லாதுங்க, அழிக்கும். சரியா சொல்லணும் அப்படின்னா அகற்றும் அப்படின்னு சொல்லலாங்க. இதனாலதான் ஒரே சோப்பை எல்லாத்துக்கும் பயன்படுத்துறது இல்லைங்க. சரிங்க, இன்னைக்கோட வீடியோ இதோட முடியுது. உங்களோட எனக்கான நேரத்திற்கு நன்றிங்க. கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. இப்படிக்கு என்றும் அன்புடன் நான் உங்கள் சாணக்கியன்.